இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் vs செமி ஜெயின் இவங்க ரெண்டு பேருக்கான அடுத்த பிளானுக்கான உண்மை காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுன்ல செமி ஜெயின் ட்விட்டர்ல போட்ட வீடியோ ஒன்று டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த ட்விட்டர்ல போட்ட வீடியோல செமி ஜெயின் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, என்னோட கழுத்து பகுதியில நரம்புல அடிபட்டிருக்குன்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்ன இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்னும் முழுமையா குணமடையல. ஆனா கெவின் ஓவன்ஸ் எனக்கு செஞ்சது மிகப்பெரிய துரோகம். கெவின் ஓவன்ஸ் எனக்கு செஞ்சதை நான் அவனுக்கு என்ன பதில் கொடுக்க போறேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் அவனுக்காக கண்ணீர் விட்டேன். அவன் ராயல் ரம்பிள் லேடர் மேட்ச்ல அடிபட்டு கடந்த பார்த்து அது கூட தெரியாம அவனுக்கு நான் கோடி ரோட்ஸ்ல தள்ளி விட்டுட்டு அவனை சாம்பியன்ஷிப் எடுக்க வைக்க உதவலன்றதுக்காக அவன் என்னை போட்டு அட்டாக் படிச்சிருக்கான். ஆனா அது என்னோட கேரியரை முடிக்கக்கூடிய அளவுக்கு வேலையை அவன் பார்த்துருக்கிறான். ஆனால் அவனுக்கு நான் தக்க சமயத்தில் பதிலடி கொடுப்பன்ற மாதிரி செமி ஜெயின் பேசினாரு ட்விட்டரில் செமி ஜெயின் பேசி கொஞ்ச நேரத்தில் கெவின் ஓவன்ஸ் ஒரு வீடியோ போடுற ட்விட்டரில் அது ரெண்டுத்தையும் ஸ்மாக் டவுனில் காமிக்கிறாங்க. ஆனால் ட்விட்டரில் கெவின் ஓவன்ஸ் பேசியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயின் ஒரு நல்ல நண்பனாக இருக்க வேண்டிய இடத்துல அவன் எனக்கு உதவி பண்ணல. அவன் வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் என்னோட வாழ்க்கையில் எனக்கு உதவி பண்ணதே கிடையாது. அவன் கடந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா யார் யாருக்கோ உதவி பண்ணுறான். எனக்கு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால் அவன் மேல எனக்கு வெறி கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால அவனுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்தான் ராயல் ரம்பிள்ல எனக்கு உதவி செய்யுன்னு. ஆனா அவன் கொஞ்சம் கூட எனக்கு உதவி செய்ய முன் வரல. கோடி ரோட்ஸ் என்ன கதையை முடிக்கிற நேரத்துல அலபாமா ஃபினிஷிங் போட்டு என்ன முடிக்கிற நேரத்துல என்ன கூட இருந்தான ஒளியை என்னை காப்பாத்துறதுக்கு அவன் துளி கூட முயற்சி பண்ணல. அதனால அவனுக்கு தக்க சமயத்துல பாடம் புகட்டணும், அவனுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் இன்னுமே எனக்கு பாடம் புகட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நாங்கள் 2 பேரும் எங்கே ரெஸ்லிங் ஆரம்பித்தோமோ அதே கனடாவில் எங்களோட வாழ்க்கையோட பயங்கரமான சம்பவத்தை நாங்கள் முடிச்சிக்க போகிறோம். அதாவது இந்த எலிமினேஷன் சேம்பர் டொரண்டோ கனடாவில் நடக்க போகிறதுல அவனும் பயங்கரமான சம்பவத்தை செய்ய போறான். அது இல்லாமல் அவன் கதையை முடிக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி கெவின் ஓவன்ஸ் ஒரு பிக்கெஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கெவின் ஓவன்ஸ் vs செமி ஜெயின் ரெஸ்ல்மேனியா மேட்ச், இது ஒரு பெரிய மேட்ச்ன்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மேட்சை எலிமினேஷன் சேம்பர்ல இப்போ WWE ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சா இருக்க போது எலிமினேஷன் சேம்பர்ல. எப்படி ராயல் ரம்பிள் பேப்பர் வியூவில் கோடி ரோட்ஸ் vs கெவின் ஓவன்ஸ் மேட்ச் ராயல் ரம்பிள் பெஸ்ட் மேட்சா இருந்துச்சோ அதே போல இதுவும் ஒரு பெஸ்ட் மேட்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக இப்போ எலிமினேஷன் சேம்பர்ல உங்களுக்கான மேட்ச் WWE ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணி, அதனால இந்த மேட்ச் அடுத்தடுத்த சம்பவங்கள்ல கன்ஃபார்ம் செய்யப்பட்டுரும். அதை பத்தி உங்களோட கருத்து என்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.